சாந்தி முரளியின் இசை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சம்பூர்ணத்தின் உயர்ந்த ஸ்திதி, ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம்: இனிய குழந்தாய், அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அவ்யக்தத்தை வியக்தத்தில் பாருங்கள். இன்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் சர்வ சம்பூர்ணம் ஆகிவிட்டீர்களா? நீங்கள் அனைவரும் இதை பற்றியே சிந்திக்கின்றீர்களா அல்லது வேறு ஏதாவது பற்றி சிந்திக்கின்றீர்களா? சர்வ சம்பூர்ணம் என்று எதை கருதுகின்றோம்? சர்வம் என்கிற சொல்லில் இந்த தேகத்தின் பந்தனமும் அடங்கிவிடுகின்றது. தேகத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அதை திரும்பி தரவும் வேண்டும். ஆனால் தேகத்தின் பந்தனத்தை துண்டித்துவிட்டு சம்பூர்ணம் ஆக வேண்டும். நீங்கள் எதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள்? தேக அபிமானத்தையும் அகற்றி சம்பூர்ணம் ஆகிவிட்டீர்களா? இறந்து விட்டீர்களா அல்லது இறந்து கொண்டிருக்கின்றீர்களா? தேக சம்பந்தம் மற்றும் மனதின் எண்ணத்திற்கும் அப்பால் கடந்திருக்கின்றீர்களா? இந்த தேக அபிமானம் முழுவதும் அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சம்பூர்ணம் நிறைந்த வாழ்க்கை என்று இதனை கூற முடியும். யார் சர்வ தியாகியாக சர்வ சம்பூர்ண வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய நிலைதான் போற்றுதற்குரியதாக இருக்கின்றது. நாம் எப்பொழுது சம்பூர்ணம் ஆகுகின்றோமோ அப்பொழுது பாபாவுடன் இணைந்து கொள்வோம். சரீரத்துடனா அல்லது ஆத்மாவுடனா? இதை பற்றி சிந்தனை செய்திருக்கின்றீர்களா? ஏன் அதை செய்யவில்லை? பாபா திரும்பும்போது நாமும் அவருடன் சேர்ந்து செல்வோம் என்று ஆரம்பத்தில் எண்ணியிருந்தீர்கள் அல்லவா? இருப்பினும் ஏன் அவ்வாறு செய்யவில்லை? மற்ற அனைவரின் தொடர்பையும் விடுத்து பாபா ஒருவரின் தொடர்பையே கொள்வோம் என்பதும் கடைசி சமயத்தின் அடையாளமாகும். இதுவும் ஒரு வகை அன்புதான். பாபாவுடன் செல்வோம் என கூறினீர்கள் அல்லவா? நீங்கள் கூறியபடி ஏன் சரீரத்தை விடவில்லை? சரீரத்தை விட முடியுமா? இப்பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டும் இருக்க இயலவில்லை. ஏனென்றால் கணக்கு வழக்கு இருக்கும் வரை சரீரத்தை விட இயலாது. யோகம் அல்லது கர்ம போக் மூலம் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். கணக்கு வழக்கு இருக்கும் வரை இந்த சரீரம் இருந்து வரும். அதை விட இயலாது. நீங்கள் சமர்ப்பணம் ஆகியிருக்கின்றீர்கள் என்பது உண்மையே. ஆனால் சமர்ப்பணம் என்ற நிலை மிகவும் உயர்ந்துவிட்டது. சுவாசத்திற்கு சுவாசம் நினைவில் இருப்பதையே சம்பூர்ண ஸ்திதி என்று கூறலாம். இதில் ஒரு சுவாசம் கூட நினைவின்றி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு இருப்பவர்களின் அடையாளம் என்ன? முகம் எவ்வாறு விளங்கும்? எப்பொழுதும் புன்முறுவல் பூத்த முகம், சிரித்த முகத்தை தவிர வேறு இன்னும் ஏதாவது இருக்குமா? யாரிடம்
சகிப்புத்தன்மை உள்ளதோ அவ்வளவு சக்தி அதிகரிக்கும். சுவாசத்திற்கு சுவாசம் நினைவில் இருப்பவரிடம் சகிப்புத்தன்மை நிச்சயமாக இருக்கும். சகிப்புத்தன்மை இருப்பதன் காரணமாக புன்முறுவல் மற்றும் சக்தி ஆக இரண்டும் தெளிவாக விளங்கும். அவருடைய முகத்தில் பலவீனம் தென்படாது. எவ்வாறு செய்வது, என்ன ஆகும், இத்தகைய பலவீனமான சொற்கள் வாயில் வராது. மனதில் இருப்பதே வார்த்தைகளாக வெளிவரும். ஆகவே மனதிலும் பலவீனம் இருக்கக்கூடாது. மன்மனா பவ, மத்யாஜி பவ. மன்மனா பவ என்பதன் பொருள் மிகவும் ஆழமானதாகும். ஒவ்வொரு வினாடியும் நாடகம் எவ்வாறு நடந்து வருகின்றதோ அதற்கேற்பவே மனதின் ஸ்திதியும் அதே பாதையில் சீராக செல்கின்றது. மனமோ அல்லது சொற்களோ சிறிதளவும் நிலை குலைவதில்லை. அத்தகைய ஸ்திதி இருந்தால் நாடகத்தின் வழிப்படி சீராக நடந்து வருவீர்கள். ஆனால் நீங்கள் அவ்வப்பொழுது நின்று விடுவீர்களா? சில சமயம் முகம் மாறிவிடுகின்றது, மனமும் நிலை குலைகின்றது. பிறகு அதை சீராக்குகின்றீர்கள். இதனால் கரும்புள்ளி விழுகின்றது. Music of the Murali. Today's topic is the highest stage of surrender is to have remembrance in every breath. God's sweet version. Sweet child, while being stable in the avyakt stage, see the avyakt in the corporeal form. Today, Baba is asking you a question. Have you completely surrendered? Is this everyone's thought, or does someone have another thought? What is total surrender? The consciousness of the body is also included in everything. If the body is taken away, another one will have to be given. But you have to break the consciousness of the body and become surrendered. What do you think? Have you totally surrendered even the consciousness of the body? Have you died, or are you still continuing to die? You are bodiless in terms of the relations of the body and the thoughts of the mind. Only when the consciousness of the body is totally finished can it be said that your life is totally surrendered. There is praise for the perfect stage of only those who have renounced everything and have a totally surrendered life. When you have become perfect, you go with Baba, but will it be with the body or as the soul? You had thought about this, so why did you not do it practically? In the beginning, you had the thought that if Baba goes, you will also go with him. So why did you not do it? This is also a sign of love.
It's a sign of breaking all other relationships and forging all relationships with one. It's a sign of the final time. Since you had said this, why did you not renounce your body? Are you able to renounce it? You cannot renounce it now, while there are still the karmic accounts with your body. You definitely have to settle all karmic accounts either by yoga or suffering. If there are any severe karmic accounts, this body will remain. It cannot be renounced. In the same way, you are surrendered anyway. But now the stage of surrender has become even higher. Surrender means to have remembrance in every breath. You should not forget Baba even on one breath. Each breath should be in remembrance. And so, what would be the sign of someone who does this? What will be visible on his face? What will be on his face? Do you know? Will there be anything else apart from cheerfulness? Whatever is the extent of someone's tolerance, his power increases accordingly. Those who stay in remembrance in their every breath must definitely have the virtue of being tolerant. And because of being tolerant, their cheerfulness and power will be visible. There won't be any signs of weakness on their face. Sometimes the words emerge from your mouth. How can I do this? What will happen? These words of weakness should not emerge. Only when they come into the mind do they emerge in words. But they should not enter the mind. Manmana Bhav and Madhyaji Bhav. The meaning of Manmana Bhav is very deep. Just as the drama continues to move second by second, in the same way, the stage of the mind should move in a straight line, following the rails of the drama. It should not fluctuate even a little bit. Whether in thoughts or in words, your stage should be like that. Sometimes, while moving on the rails of the drama, you come to a halt. Sometimes the mouth says something. Sometimes the stage of the mind fluctuates, and then only later do you catch hold of the stage. This also becomes like a stain. Acha. Om Shanti.